அழகாக கலர்ஃபுல்லாக பிளாக் கலரில் சூப்பராக வந்திருக்கு தோசை. ரொம்ப கிறிஸ்பி, வெளியில் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக, அதே சமயத்தில் ஸ்டஃபிங் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். இது வெயிட் ரிடக்ஷனுக்கு, பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான யூஸ்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸுக்கும் பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். யார் யார் வெயிட் ரிடக்ஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சின்ன பசங்க பெரியவங்க கூட அதை சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்ன மசாலாலாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூனில் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் ஒரு பிங்க் கலரில் வரட்டும், அது வரைக்கும் வதக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணணும். வேண்டிய சால்ட்டு போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும் சால்ட்டு. அப்புறம் உங்களுக்கு வேண்டிய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டஃபிங் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் சேர்க்க போகிறோம். இப்போ இதை ஒரு கப் பன்னீரை உதுத்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ பன்னீரை நல்லா நீங்கள் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நல்லா மிக்ஸ் ஆகும். பன்னீர் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கூட பன்னீர் குருமா ரெசிப்பியில் போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பன்னீர் எப்படி பண்ணுற மெத்தடு அதில் பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுதான் ஸ்டஃபிங்க்கு மசாலா. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல வாசனை வரும், கொத்தமல்லியோட வாசனை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசை வாக்க போகிறோம். ஸோ இதான் கருப்பு கொள்ளு. நான் ஒரு கப்பு கருப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை 10 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாவு கிடச்சிடும். ஸோ இது உடனே வாத்திரலாம். இது பண்ணோன்னா அரைச்ச உடனே வாத்திரலாம். நம்ம புளிக்கெல்லாம் விடணும்னு அவசியமே கிடையாது. அதுவே பாருங்கள், அரைச்ச உடனே எவ்வளோ ஃபோமியாக நல்லா இருக்குது மாவு. நல்லா காணும் மாவு கிரைண்டரில் போட்டிங்கன்னா. ஸோ வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது, ஒன்லி கருப்பு கொள்ளு மட்டும்தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஸ்லைட்டாக இது பண்ணால் போதும், ப்ரஷ் பண்ணால் போதும். ஆயிலை ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் இதில் இந்த கொள்ளு மாவில் தோசை வாக்குறேன். மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? இல்லை இந்த இது இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம மாவு தோசை வாக்குற மாதிரி தான் வாக்க போகிறோம். ரவா தோசை வாக்குற மாதிரி வாக்க போகிறது. இது ஊத்தப்பம் மாதிரி இருக்கு ஓரளவு. ஏன்னா சாஃப்டாக இருக்குல்ல மாவு, அதனால் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரதை காட்டிலும் கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸி உங்களுக்கு. நம்ம இதில் அரிசியெல்லாம் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை, ஒன்லி கொள்ளு தான். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் துளியோண்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. வெளியில் நல்ல ப்ரௌன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பிளாக் கொள்ளு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு பிளாக் கவுனி அரிசியெல்லாம் இருக்குது இல்லையா, கருப்பு கவுனி அரிசி, அதெல்லாம் அந்த அளவு அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே ரொம்ப சக்தி இருக்குது அதில். அதில் ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஆர்டினரி கொள்ளை காட்டிலும் பிளாக் கொள்ளு இன்னும் உடம்புக்கு நல்லது. ஸோ கிடச்சா பிளாக் கொள்ளு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையும் கிடைக்கிது பிளாக் கொள்ளு, ஈஸியாக கிடைக்கிது. பிளாக் கொள்ளே ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது கிறிஸ்பியாகவும் வருது. நல்லா கிறிஸ்பியாக வருது.
அரிசி மாவே இல்லாமையே அப்படியே கிறிஸ்பியாக வருது பாருங்கள். ஸோ இப்போ 2 சைடும் லேசாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்கை நம்ம வச்சிடலாம். ஸோ நான் வந்து ஸ்டஃபிங்கை வந்து இப்படி சென்டரில் வச்சு ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்போ பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது, இதில் ஒமேகா 3 இருக்குது, கொள்ளுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்டஃபிங் பண்ணி இப்படி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்டஃப் பண்ணி கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளாக் கலரில் தோசை ஸ்டஃப் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் கொள்ளில் பண்ண ஒரு ஸ்டஃப்டு தோசை ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக அவுட் சைடில் வந்து நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக, அதே சமயத்தில் ஸ்டஃப் பண்ணது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து பசியே இருக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கொள்ளுவோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி யூனிக்கான, ஹெல்த்தியான, இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எங்கள் சேனலில் நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட எல்லா ரெசிபீஸும் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பட்டன் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இது நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேர் இதில் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆர்டினரி தோசையோடு இது சூப்பராக இருக்குது. இன்னும் ஸ்டஃப் வேறு நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியில். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.